இன்றைக்கி இளைய தலைமுறையினர் ஏன் பெற்றோர்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க, பொறுப்பற்றவர்களாக இருக்கிறாங்க? எல்லாருக்குமே ஒரு கவலை இருக்குது. இந்த இளைய தலைமுறையினர் ஏன் இப்படி கெட்டு போயிட்டாங்க? ஆசிரியர்களை மதிக்க மாட்டேங்க, பெரியவர்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் பெண்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க, பெண்களுக்கு இடையூறாக இருக்காங்க. இப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் இவங்க மேலே இருக்குது. இதற்கு நிறைய காரணம் இருக்குது. அதில் ஒரு காரணத்தை மட்டும் நான் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். என்ன காரணம்னா, இப்போ இளைய தலைமுறையினர் ஏதாவது படிக்கிறாங்க, அவங்க பள்ளிக்கூடம் போகிறாங்க அல்லது கல்லூரி போகிறாங்க. இப்போ காலையில் பள்ளிக்கூடம் போகிறாங்க அப்படின்னா காலையில் 8:30க்கு வீட்டிலேருந்து சாப்பிட்டு போகிறாங்க. 8:30க்கு வீட்டில் டிஃபன் சாப்பிட்டு போகிறாங்க. அப்புறம் மத்தியானம் சாப்பாடு கையில் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்புறம் வீட்டுக்கு 5 மணிக்கு வராங்க. அப்படின்னா இவங்களுக்கு இடையில இவங்க சாப்பிட்றதுக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் வாய்ப்பு இருக்கா? ஒரு வீட்டில் இருந்தால் அந்த பசங்க எவ்வளோ சாப்பிடுவாங்க. அந்த பெற்றோர்கள் சாப்பிட்றதுக்கு நிறைய உணவுகளை கொடுப்பாங்க. ஆனால் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிற பசங்க விடுமுறை தினத்தில் ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த பசங்க சாப்பிட்றதுக்காக அந்த பெற்றோர்கள் அன்னைய தினம் எவ்வளோ கொடுப்பாங்க, நிறைய சாப்பிடுவாங்க, நல்லா பார்த்துப்பாங்க. நல்ல ஏதோ பாலோ இல்லை காப்பியோ டீயோ ஏதோ ஒன்று வயிறு நிறைய சாப்பாடு கொடுப்பாங்க. காலையில் சாப்பிடுவாங்க, அப்புறம் இடையில ஸ்நாக்ஸு, அப்புறம் டீ கொடுப்பாங்க, மத்தியானம் சாப்பாடு, அப்புறம் 3 மணிக்கு அப்படி ஃப்ரீயாக சுதந்திரமாக நிறைய சாப்பிடுவாங்க. ஆனால் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிற பசங்க இருக்காம பாருங்க, காலையில் 8 மணிக்கோ 8:30க்கோ காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க. அப்புறம் மத்தியானம் தான் சாப்பாடு, ஒரு டிஃபன். அப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் வீட்டுக்கு சாயந்தரம் 5 மணிக்கு வீட்டுக்கு வருவாங்களா, அப்போ அதுக்கப்புறம் தான் சாப்பாடு. இந்த அப்போ பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பசங்க பசியோடு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உடலுக்கு தேவையான உணவு என்பது கிடைக்கல, கொடுக்கப்படவில்லை. அந்த பள்ளிக்கூடத்துலேயே அதற்கான வாய்ப்புகள் இல்லை. போதுமான உணவு என்பது என்ன பண்ணணும் அப்படின்னா, பள்ளிக்கூடத்துலேயே அந்த குழந்தைகளுக்கு தேவையான உணவை கொடுக்க வேண்டும். ஒரு இடைவேளை நேரத்தில் தேவையான உணவு இடைவேளை விடுறாங்களா, 11 மணிக்கு ஒரு உணவு கொடுக்கணும். அது ஏதாவது நொறுக்கு தீனி, சுண்டல் அல்லது பயறு வகைகள் இந்த மாதிரி ஏதாவது கொடுக்கணும். அப்புறம் காலையில் வீட்டிலேருந்து சாப்பிட்டு வராங்க. அவங்க 11 மணிக்கு ஒரு உணவு கொடுக்கணும். சுண்டலோ அல்லது நிறைய ஏதாவது ஒரு உணவு கொடுக்கணும். இடையில பால் ஏதாவது ஒன்று கொடுங்க, மோர் கொடுங்க. இப்படி நிறைய வயிறு நிறைய அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்க பசியோடே இருக்கக்கூடாது. பள்ளிக்கூடத்தில் பசியோடே இருக்கக்கூடாது. மத்தியானம் மட்டும் சாப்பாடு போட்டால் பசங்களோட பசி தீந்துருமா? வீட்டில் இருக்கும்போது அப்படி தான் சாப்பிடுவாங்களா? காலையில் சாப்பிட்டு ஒரேடியாக மத்தியானம் சாப்பிடுவாங்களா? இதுக்கிடையில் எதுவுமே சாப்பிட மாட்டாங்களா? வீட்டில் இருக்கிற பசங்க எவ்வளோ சாப்பிடுவாங்க. பெற்றோர்கள் அவங்கள நல்லா பார்த்துப்பாங்க. ஆனால் அந்த பள்ளிக்கூடத்துக்கும் கல்லூரிக்கும் போகிற பசங்க அவங்களுக்கு சாப்பாடு காலையில் சாப்பிட்டதோடு சரி, அப்புறம் மத்தியானம் தான். அப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, இடையில 3 மணிக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. மத்தியானம் ஒரு 12:30க்கு மதிய உணவு சாப்பிடுவாங்க. அதோட 3 மணிக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு ஸ்நாக் எதுவுமே கிடையாது. தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு கிடப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 4:30க்கு வீட்டுக்கு வருவாங்க, சோர்ந்து போய் அப்போ வெறுப்பாக தானே இருக்கும். ஒரு கோபம் வரும்ல. இந்த ஆசிரியர்களை பார்த்தா எப்படி மதிப்பு வரும்? இப்போ பெரியவங்களை பார்த்தா எப்படி மதிப்பு வரும், மரியாதை வரும்? அப்போ பள்ளிகளில் பள்ளியும் ஒரு வீடு மாதிரி பார்க்கணும். வீட்டில் பெற்றோர்கள் எப்படி அக்கறையாக அந்த குழந்தை, இதுவே அந்த குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அப்படி விடுவாங்களா பெற்றோர்கள்? ஏதாவது சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று கொடுப்பாங்கள்ல. ஒரு காலையில் சாப்பிட்டது 10 மணிக்கு ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. 8:30க்கு டிஃபன் சாப்பிட்றாங்க. அப்புறம் ஒரு 10 மணிக்கு ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. அல்லது கொடுப்பாங்கன்னு இல்லை, இந்த பசங்களே போய் வீட்டில் எடுத்து சாப்பிடுவாங்கள்ல, அவங்களுக்கே பசிக்கும் தானே. அப்போ ஏதாவது சாப்பிட தானே செய்வாங்க. 10 மணிக்கு சாப்பிடுவாங்க, 11 மணிக்கு சாப்பிடுவாங்க, 12 மணிக்கு சாப்பிடுவாங்க. அப்புறம் மத்தியானம் ஒரு மதிய உணவு சாப்பிடுவாங்க. அப்புறம் 2 மணிக்கு 3 மணிக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. நல்லா உடம்புக்கு தேவையான உணவு கிடைக்கும். அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிற பசங்களுக்கு உணவே கிடைக்காது. ஒரு பட்டினியோடு தான் கிடக்கிறாங்க. பள்ளிக்கூடம் என்பது பட்டினியுடனும் பசியுடனும் கழிக்கிற ஒரு இடமாக மாறிவிட்டது. அந்த அளவுக்கு தான் நமக்கு அக்கறை அந்த குழந்தைகள் மேலே நமக்கு இருக்கிற. அப்புறம் அவங்ககிட்டேருந்து மரியாதை, அவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்ம அவங்ககிட்டேருந்து மரியாதையை அது வேறு நம்ம குற்றச்சாட்டு வைக்கிறோம். நாம் நம்முடைய கடமையை செஞ்சோமா? சத்துணவுன்ற பேரில் நீங்கள் என்னத்தை போடுறீங்க? இந்த பள்ளிக்கூடத்தில் சத்துணவுங்கிற பேரில் அதை பிள்ளைகள் சாப்பிட்றாங்கன்னா அந்த அளவுக்கு மோசமான உணவு அது. அப்போ அந்த குழந்தைங்க எந்த அளவுக்கு வறுமையாக இருந்தால் அந்த மாதிரி உணவெல்லாம் அவங்க சாப்பிடுவாங்க. ஆக நீங்கள் கொடுக்குற உணவும் தரமானதாக இல்லை. அப்புறம் இடையில எந்த உணவுமே கொடுக்கறதில்ல. காலையில் போனாங்கன்னா அதோட மத்தியானம் சாப்பிட்டாங்கன்னா அதோட சாயந்தரம் 5 மணி வீட்டுக்கு வரும்போது. அப்போ இதுக்கு இடையில நீங்கள் சாப்பாடே கொடுக்கறதில்ல. எந்த உணவு, ஒரு நொறுக்கு தீனி கொடுக்கறதில்ல, ஒரு சுண்டல் கொடுக்கறதில்ல, எல்லாம் கஞ்சத்தனம்.
பிள்ளைகளை பற்றி கவலையே இல்லை இந்த அரசியல்வாதிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும். அரசியல்வாதிகளோட பிள்ளைகள் வீட்டில் இருந்தால் அப்படி தான் சாப்பாடு போடுவாங்களா? இந்த ஆட்சியாளர்களுடைய பிள்ளைகள் வந்து வீட்டில் இருந்தால் அப்படி தான் சாப்பாடு கொடுப்பாங்களா? இந்த மதியம் சத்துணவுன்ற பேரில் ஒரு மோசமான உணவை வந்து அவங்களோட பிள்ளைகளாக இருந்தால் சாப்பிடுவாங்களா? அல்லது இடையில சாப்பாடே கொடுக்க மாட்டாங்களா? ஒரு 11 மணிக்கெலாம் எதுவுமே சாப்பாடே கொடுக்க மாட்டாங்களா பெற்றோர்கள்? அப்போது கொஞ்சம் கூட இந்த பிள்ளைகள் மேலே அக்கறையே கிடையாது. அவங்களோட தேவைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி ஆராயிறது. ஆனால் படிச்சிடணும், 100% நல்லா படிச்சிடணும். ஒரு வெறுப்பை வந்து அந்த குழந்தைகள் வந்து அப்புறம் மரியாதையும் கொடுத்துடணும். ஆசிரியர்களையும் பெரியவர்களையும் மதிச்சிடணும் அப்படின்னு வேற குற்றச்சாட்டு வேறு. முதல்ல பெரியவர்களான நாம் வந்து நம்முடைய கடமையை செய்தோமா? நம்ம செய்யவே இல்லை. அதனால தான் வந்து அவங்க நம்மளை மதிக்க மாட்டேன்றாங்க. நல்ல உணவு, அவங்கள நம்ம வந்து ரொம்ப அக்கறையாக கவனிச்சிக்கணும். ஒரு 300-400 பேர் படிக்கிற ஒரு பள்ளியில் 500 பேர் படிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 500 பேர் படிக்கிறாங்க ஒரு பள்ளியில். ஆனால் அங்கே 2 சமையல்காரங்க தான் இருக்காங்க. 2 பேர் போதுமா? 500 பேருக்கு தேவையான உணவு நிறைய பேர் அங்கே வைக்கணும். ஒரு 10 சமையல்காரங்களாக இருக்கணும். அப்போ வேலைவாய்ப்பு அதிகரிக்கும். இன்னும் நிறைய உணவு உற்பத்தி செய்யப்படும். உணவு தேவை அதிகரிக்கும். உணவு உற்பத்தி செய்யப்படும். நிறைய வேலைவாய்ப்பு அதிகரிக்கும். 500 பேருக்கு ஒரு 20 சமையல்காரங்களாக இருக்கணும். ஏன்னா அவங்களோட நிறைய உணவு கொடுக்கணும்ல. 11 மணிக்கு கொடுக்கணும். ஒரு 11 மணிக்கு ஒரு சுண்டல் அல்லது ஒரு கூழ், ஒரு பெரிய டம்ளரில் ஒரு கூழ் கொடுக்கலாம். அதில் தேங்காவை துருவி போட்டு அதில் கொஞ்சம் இனிப்பு கலந்து ஒரு பெரிய டம்ளரில் வந்து ஒரு 250-300 ml கூழ் கொடுக்கலாம். இப்படி எளிதான உணவு இருக்குது. கூழ் கொடுக்கலாம், சுண்டல் கொடுக்கலாம், பயிர் வகைகள் கொடுக்கலாம், பால் கொடுக்கலாம். அப்போ பால் உற்பத்தி அதிகரிக்கும், மாட்டுப் பண்ணையோட தேவை அதிகரிக்கும், வேலைவாய்ப்பு அதிகரிக்கும். அப்போ சமையல்காரங்க ஒவ்வொரு பள்ளியிலையும் 10-15-20 பேர் சமையல்காரங்க தேவைப்படுவாங்க. 10-15 குடும்பம், 10-15 பெண்கள் அங்கே உங்களுக்கு வந்து அவங்களோட குடும்பம் நல்ல நிலைமைக்கு வரும், வேலைவாய்ப்பு கிடைக்கும். அப்போ கடமையை நாம் செய்யவே இல்லை. இதில் வந்து பள்ளிக்கூடத்துக்காக செலவழிக்கிற பணத்தில் இந்த அதிகாரிகள் கொள்ளை வேறு அடிக்கிறாங்க, கூட்டு கொள்ளை. அந்த பசங்களுக்கு எந்த நல்ல பயனும் போய் சேர்றதே கிடையாது. பள்ளிக்கூடத்துக்கு ஒதுக்குற நிதி வந்து கரெக்டாக போய் சேர்றதே கிடையாது. அதனால்தான் இந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள பசங்களை நாம் வந்து அக்கறையோடு பார்க்கவில்லை. அவருடைய தேவையை நாம் உணவு தேவையை பூர்த்தி செய்யவில்லை. அவர்களை நாம் பசியோடையும் பட்டினியோடும் வதைக்கின்றோம். அது வந்து என்னென்னா கொத்தடிமை கூடமாக மாறிவிட்டது. பள்ளிக்கூடங்கள் என்பது கொத்தடிமை கூடமாக மாறிவிட்டது. அதனால தான் வெறுப்பில் அவன் என்ன பண்ணுறான், அந்த குழந்தைகள்லாம் என்ன பண்ணுறாங்க, பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க வெறுப்பில் வந்து ஆசிரியர்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க, பெற்றோர்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க. பள்ளி என்பதே வெறுப்பிற்குரிய இடமாக பார்க்குறாங்க. படிப்பு ஏற மாட்டேங்குது. அவங்களுக்கு கோபம் தான் அதிகரிக்குது. கோபம், அந்த பசியோட கோபம் அதிகரிக்கும் போது அந்த படிப்பு ஏற மாட்டேங்குது. வெறுப்பும் கோபமும் அதிகமாக அந்த குழந்தைகள் பள்ளியில் இருக்கிறார்கள். பள்ளியில் இருக்கிற நேரமெல்லாம் அவர்களுக்கு வெறுப்பும் கோபம் தான் அதிகரிக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இருக்கைகள் ஒழுங்காகவே இல்லை. ஒரு பெஞ்சில் பார்த்திங்கன்னா 4 பசங்க உட்காந்துருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி இருக்கைகள் கொடுங்க, தனித்தனி மேஜைகள் கொடுங்க. ஒரு வகுப்பறையில் 20க்கு மேலே இருக்கவே கூடாது. இப்படியெல்லாம் அந்த மாணவர்களின் நலனில் அந்த அளவுக்கு அக்கறை காட்டணும். அப்போ தான் அவங்க வந்து நல்லா முன்னேறுவாங்க. நாளைக்கு அவங்க தானே இந்த நாட்டோட வளர்ச்சிக்கு பாடுபட போகிறாங்க. அவங்க தானே சம்பாதிச்சு இந்த நாட்டுக்கு வரி கொடுக்க போகிறாங்க. அதுதானே இந்த நாட்டின் பொருளாதாரமாக போகுது. அப்படின்னா அவங்கள நம்ம இன்றைக்கி நம்ம அவங்களுக்காக செலவழிக்கிற செலவு என்பது அது செலவு இல்லை, அது முதலீடு. அதனால் நல்ல அவங்களுக்கு நம்பிக்கையோடு செலவு பண்ணுங்கள். அந்த அளவுக்கு பலன் கிடைக்கும். அவங்களுக்கு வந்து நீங்கள் அவங்களோட தேவைகள் ஒரு குறையே இருக்கக்கூடாது. அந்த பசங்களுக்கு ஒரு குறையை பார்த்து செய்யணும். ஒரு அப்பா அம்மா வந்து ஒரு பிள்ளைகளை எப்படி பார்த்துப்பாங்களோ அந்த அளவுக்கு பார்த்துக்கணும். உணவு பற்றாக்குறை, அவங்களுக்கு தேவையான உணவை கொடுங்க. அந்த வயசு, உடம்பு வளர்கிற வயசு அது. அவங்களுக்கு தேவையான உணவு கொடுங்க. அவங்கள வந்து அவங்களுக்கு இடையூறுகளே இருக்கக்கூடாது. சுதந்திரமாகவும் மரியாதையோடும் கல்வி கற்க வைக்கணும். அவங்கள அவமானப்படுத்தக்கூடாது. பள்ளிக்கூடத்துக்கு வர வச்சு அவங்கள அவமானப்படுத்தக்கூடாது. சத்துணவு என்கிற பேரில் சத்தில்லாத உணவு கொடுக்கறது, அப்புறம் தேவையான உணவை கொடுப்பதில்லை. அவங்களுக்கு நிறைய உணவு தேவை. பள்ளிக்கூடத்தில் 8 மணி நேரம் இருக்கிறாங்க, 9 மணி நேரம் இருக்கிறாங்க. அவங்க அங்கே விளையாடுறாங்க, நடக்கிறாங்க, ஓடுறாங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ சோர்வாக இருக்கும். எதையாவது சாப்பிடணும்னு தோணும். ஆனால் அவங்கள கூப்பிட்டு வச்சு நம்ம சரியான உணவு கொடுக்கறதில்ல.
போதுமான உணவை கொடுப்பதில்லை, சத்துணவுங்கிற பேரில் நல்ல உணவு கொடுப்பதில்லை. அப்படி இருக்கும்போது அது அவங்கள நம்ம அவமானப்படுத்துகிறோம். ஒரு விருந்தினர்களை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்து இந்த மாதிரி சத்துணவு கொடுத்தா அவங்க எப்படி அது அவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரி தானே. சத்துணவு மாதிரி சமைச்சு போடுறாங்களா, அது மாதிரி ஒரு உணவு கொடுக்கணும். போதுமான உணவு கொடுக்கலன்னா அந்த விருந்தினர்கள் வீட்டுக்கு வருவாங்களா? விருந்தினர்களை நல்லா கவனித்தா தான் அவங்க நம்ம வீட்டுக்கு நம்மளை பற்றி நல்லா நினச்சிட்டு போவாங்க. அது மாதிரி தான் பள்ளி மாணவர்கள் வந்து பள்ளியின் விருந்தினர்கள். அவங்கள விருந்தினர்கள் போல் தான் கவனிக்கணும். அப்படி கவனிக்கும் மூலமாக நிறைய வேலைவாய்ப்புகள் உருவாகும். நிறைய சமையல்காரங்க வந்து பள்ளிக்கூடத்தில் வேலைக்கு வைக்க வேண்டியிருக்கும், கல்லூரியிலையும் சரி. அவங்க மகிழ்ச்சியாகவும் ஒரு விசுவாசமாகவும் நல்லா வேலை செய்வாங்க, நல்லா படிப்பாங்க. பிற்காலத்தில் நல்ல வேலை செஞ்சு இந்த நாட்டை பற்றி விசுவாசமான எண்ணங்கள் வரும். இந்த நாடு அவர்களுக்கு செய்தால்தான், நல்ல அக்கறையோடு பெற்றோர்களைப் போல் பார்த்து கொண்டால்தான் அந்த பிள்ளைகளுக்கு வந்து அந்த மாணாக்கர்களுக்கு இந்த நாட்டின் மீது விசுவாசம் வரும். இப்போ வந்து விசுவாசம் வராது, வெறுப்பு தான் வரும். நாட்டு பற்றே வராது அவங்களுக்கு. ஏன்னா நாம் தான் அதற்கு காரணம். நாம் வந்து நம்ம மேலே தான் அங்கே தப்பு இருக்குது. பெற்றோர்கள் மேலே, பெரியவங்க மேலே, ஆசிரியர்கள் மேலே தான் தப்பு இருக்குது. ஆட்சியாளர்கள் மேலே தான் தப்பு இருக்குது. சின்ன பசங்க அதில் வேறு தாய்மொழியில் கல்வி கிடையாது. இந்த லட்சணத்தில் தாய்மொழியில் வேறு கல்வி கிடையாது, ஆங்கில வழியில் கல்வியாம். இப்படி சுமைகள் மேலே சுமைகளை அவங்கள போட்டு அவங்கள வந்து அமுக்கிறதும் நசுக்கிறதும், அவங்கள மதிக்கிறதே கிடையாது. அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பே கிடையாது. அதனால தான் அவங்க யாரையுமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் மாணாக்கர்கள் மதிக்காமல் போகிறதுக்கும், மாணாக்கர்களின் எதிர்காலம் வீணாக போகிறதுக்கும் அதுக்கு நாம தான் காரணம். பெற்றோர்கள், பெரியவர்கள், ஆசிரியர்கள், ஆட்சியாளர்கள் தான் காரணம்.